அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு தங்கம் விலை உயர்ந்திருக்கு. இதற்கு என்ன காரணம்? இது அப்படியே தொடருமா? முதலீட்டாளர்கள் இப்போ என்ன செய்யறது? இந்தியாவிலேயே குறைஞ்ச விலையில தங்கம் கிடைக்கிற மாநிலம் எது? அங்க போய் வாங்கினா லாபமா இருக்குமா? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் நேற்றிரவு தங்கம் விலை கணிசமான சரிவு ஏற்பட்டதுனால முதலீட்டாளர்கள் தங்களோட லாபத்தை புக் பண்ணுறதுக்காக தங்கத்தை விற்றுருக்காங்க. இதனால தான் சர்வதேச சந்தையில் நேற்று தங்கம் விலை சரிஞ்சது. இந்த நிலையில தான் மிக குறைவாக தங்கம் விலை இந்தியாவில் உயர்ந்திருக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்துடைய விலை 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனையாகுது. அதாவது ஆபரண தங்கத்துடைய விலை கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கு விற்பனையாகுது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைஞ்சி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. ஒரு கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைஞ்சு 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சரி, தங்கம் விலை ஏறிக்கொண்டே போகிறதுக்கு என்ன காரணம்? சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறைஞ்சாலும் கூட இந்தியாவில் கொஞ்சமாவது தங்கம் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான காரணத்தை பார்த்துடலாம். அமெரிக்க உச்சநீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த ரெசிப்ரோக்கல் வரி திட்டத்தை சட்டவிரோதமானது அப்படின்னு தீர்ப்பளித்தாங்க இல்லையா? இதனை தொடர்ந்து சனிக்கிழமை ட்ரம்ப் இன்னொரு சட்டத்தின் மூலமாக புதியதாக 15% டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடனடியாக அமல்படுத்தினார். இந்த திடீர் முடிவுகள் பார்த்தீங்கன்னா உலக வர்த்தகத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வர்த்தகம் பண்ணுறவங்க முதலீட்டாளர்கள் எல்லாருமே பாதுகாப்பான முதலீட்டை தேடி ஓடுறாங்க. இதன் காரணமாக தான் தங்கத்தின் தேவை அதிகரித்து விலை உயர்வுக்கு காரணமாகி இருக்கு. யுஎஸ் மார்க்கெட்டில் வர்த்தகம் பண்ணுற அனைத்து நாடுகளுக்கும் ஒரே வரி, யூனிஃபார்ம் டேரிஃப் ஸ்ட்ரக்சர், அதான் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, அந்த 15% டேரிஃப். அந்த பேச்சும் பார்த்தீங்கன்னா வர்த்தக சந்தையில் ஒரு லெவல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சீன புத்தாண்டு விடுமுறைக்கு அப்புறமா ஷாங்காய் சந்தை மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கேயும் டிமாண்ட் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதனாலையும் தங்கம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை உயர்வுக்கு இன்னொரு காரணம். ஈரான் தன்னோட அந்த யுரேனியம் இருப்பை குறைக்கக்கூடிய திட்டத்தை அமெரிக்காவுக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க. இது அணு ஆயுதம் நாங்கள் தயாரிக்கலை அப்படிங்கிறத காட்டக்கூடிய விதமாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்கா கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் இரண்டு நாடுகள் இடையே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா February 26 ஜெனீவாவில் நடைபெற போகுது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஏதாவது பதற்றம் அதிகரிச்சதுன்னா தங்கம் வெள்ளி மாதிரியான சொத்துக்களுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். ஆக மொத்தம் அமெரிக்க வரி முடிவுகள், ஈரானுடைய பேச்சுவார்த்தை போன்றவை எல்லாமே தங்கம் விலையை தொடர்ந்து உயர்த்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. உலக பொருளாதார குழப்பங்கள் எல்லாம் நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கிறதுனால வியாபாரிகள் அடுத்த சில நாட்கள் ரொம்ப உன்னிப்பாக தான் கண்காணிப்பாங்க. இப்போதைக்கு ஒரு சுமூகமான சூழல் இருக்கிறதுனால தங்கம் விலை இந்தியாவில் கொஞ்சமாக உயர்ந்திருக்கு. தற்போது தங்கம் விலை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டெஸ்டிங் காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த டெஸ்டிங் விலையை கடந்துடுச்சு அப்படின்னா தங்கம் விலை உயருமா குறையுமா அப்படிங்கிறது நமக்கு இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தான் நமக்கு முழுமையாகவே தெரியும். சீனா மற்றும் ஜப்பான் சந்தைகள் நம்ம சொன்ன மாதிரியே நீண்ட விடுமுறைக்கு அப்புறமா மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரித்து அமெரிக்க டாலர் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கு. ஆனால் ட்ரம்ப் அரசோட வரி முடிவுகளால் ஏற்பட்ட அந்த குழப்பம், ஈரான் அமெரிக்கா இடையான பதற்றம் தங்கத்துடைய டிமாண்டை மறுபடியும் உயர்த்தியிருக்கு. இதனால் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸுக்கு $5,200 அளவீட்டை தொடர்ந்து தக்க வைக்குமா அப்படிங்கிறதே முக்கியமான கேள்விதான். கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் இன்னைக்கு கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. அமெரிக்க டாலருடைய அந்த சின்ன மீழ்ச்சி தான் இதற்கு முக்கியமான காரணமே. போன வார இறுதியில் ட்ரம்ப் அரசுடைய அந்த வரி முடிவுகளால் ஏற்பட்ட குழப்பம் வால் ஸ்ட்ரீட் பங்கு சந்தையில் விற்பனையை தூண்டுச்சு. இதனால் முதலீட்டாளர்களுடைய நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அதுபோக புதன்கிழமை ஏஐ துறையில் முன்னோடியாக இருக்கிற அன்விடியா நிறுவனம் தன்னுடைய குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டை வெளியிட போகிறதுனால முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவும் கூட சந்தையில் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. இதோட இந்த ஆண்டுக்கு
குறைஞ்சபட்சம் 2 முறை அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வந்து வட்டி விகிதத்தை குறைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட தங்கத்துடைய விலையை வலுப்படுத்துது. இதனால் தங்கம் தொடர்ந்து ஒரு சாதகமான முதலீடாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது தங்கம் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போது நம்ம இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் வந்து தங்கம் விலை குறைவாக இருக்குது, அங்கே வாங்கினா நமக்கு லாபமா அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டோட அண்டை மாநிலமான கேரளா தான் இந்தியாவிலேயே குறைந்த தங்கம் விலை கொண்ட மாநிலமாக இருக்கு. கேரள மாநிலம் தங்கத்தோட சொர்க்கம் அப்படின்னே அழைக்கப்படுது. பொதுவாகவே கேரள மக்கள் வந்து அதிகமாக தங்கத்தை வாங்கக்கூடியவங்க. அங்கு தங்க நுகர்வு வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கு தங்க நகைக்கடைகளும் அதிகம். நம்ம நாட்டிலே கேரளாவை சேர்ந்த நகைக்கடைகள் தான் இப்போல்லாம் அதிகமாக இருக்காங்க. கேரளாவில் இருக்கிற பல முன்னணி நகைக்கடைகள் சர்வதேச சந்தையிலிருந்து நேரடியாக தங்கத்தை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இதனால் இடைத்தரகர் கமிஷன் குறையுது. கேரளாவில் நகைக்கடைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அதனால் வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்கு கடைகளுக்கும் இடையில வந்து நிறைய போட்டி இருக்குது. அதனால் அவங்களுடைய லாப வரம்புகளே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிக தங்கம் இறக்குமதி நடக்கக்கூடிய துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் துறைமுகம் தான். எனவே துறைமுகத்திலிருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணி நகைக்கடைகளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான போக்குவரத்து செலவு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவு. பொதுவாகவே தங்கம் விலை இறக்குமதி செலவு, போக்குவரத்து செலவு இதையெல்லாம் வந்து வச்சு தான் வந்து தங்கம் விலையை முடிவு பண்ணுறாங்க ஒவ்வொரு கடையுமே. இதனால தான் கேரளாவில் வந்து தங்கம் விலை குறைவாக இருக்கு. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து கேரளாவுக்கு போயிட்டு நம்ம தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு வரும். இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தங்கத்தை வந்து வாங்கிட்டு போகலாம். இதற்கு சட்டப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து சோதனைக்கு ஆளாகக்கூடிய பட்சத்தில் தங்கம் வாங்கினதுக்கான அந்த ரசீது இருக்கு இல்லையா, அதை வந்து சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான். அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே தங்கம் வாங்கும்போது பேன் கார்டு விவரங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது உங்களுக்கே தெரியும். சென்னையில் இன்னைக்கு காலையில் நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமுடைய விலை 14,860 ரூபாய். இதுவே கொச்சினை எடுத்துக்கிட்டோன்னா 14,790 ரூபாய். சென்னைக்கும் கொச்சினுக்கும் தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் வித்தியாசம் வருது. ஒரு சவரன் அப்படின்னு பார்த்தோன்னா சவரனுக்கு 560 ரூபாய் வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அதிகமாக வந்து தங்கம் வாங்குறவங்க தாராளமாக அங்கே போய் வாங்கலாம். கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்ட்டு போனால் அதுக்கு வந்து போய் வர செலவையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழ்நாட்டிலே வாங்கிக்கலாம் போல தான் இருக்குது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். Subscribe to One India and never miss an update.